ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையால் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையால் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். புதல்வர்கள் புதல்வியர் தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாமே. வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும்
முடவர்கள் நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி ஆமென். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் 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 மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும் பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம். சொல்லுங்க. பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம். ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம். ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம். பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் என் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லை எங்கும். என் தேச எல்லை எங்கும் என் தேச எல்லை எங்கும் என் தேச எல்லை எங்கும் இயேசுவே என் தேச எல்லை எங்கும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நாளை ஜனவரி 26ஆம் தேதி நமது இந்திய தேசம் 77வது குடியரசு தின நாளை கொண்டாட இருக்கிறது. உலகத்திலே பல நாடுகள், இந்த பல நாடுகளுக்கு மத்தியிலே நமது பாரத தேசம் பழம்பெரும் தேசம், நல்ல பாரம்பரியம், நல்ல இயற்கை வளங்கள், எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய பன்முகத்தன்மை, மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாடுகளிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நம்முடைய இந்திய தேசம் இருப்பதில் இந்தியர்களாகிய நாம் பெருமிதத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் உலகத்தை படைக்கும் பொழுது, கண்டங்களை ஆண்டவர் பிரிக்கும் பொழுது, தேசங்களை ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை சீரும் சிறப்புமான தேசமாக படைத்தார். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய 12 சீடர்களில் ஒருவராகிய தோமாவை இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக அனுப்பி வைத்தார். அதற்கடுத்து 1ஆம் நூற்றாண்டுகளிலேயும் அடுத்து வந்த காலங்களிலும் மிஷனரிகளை நம்முடைய தேசத்துக்கு அனுப்பி தந்து, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வார்த்தைக்கேற்றபடி அநேக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்கிறோம் என்றால்
தேவன் நம்முடைய தேசத்திற்காக வைத்த ஒரு பெரிய தரிசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் இந்த தேசத்தை படைக்கும் பொழுதே ஒரு தரிசனம். சீஷர்களை அனுப்பினார், மிஷனரிகளை அனுப்பினார், சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அந்த நோக்கத்தில், அந்த திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். பாடல் பாடினோம், ஜெபித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். நம்முடைய கடமைகள் இந்த தேசத்துக்கு என்ன என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசப் போகிறார். எத்தனை பேர் கவனிக்கப் போகிறீர்கள்? கொஞ்சம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். 3 குறிப்புகள் வழியாக நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன். 1, திருச்சபை மக்களாகிய நமது பொறுப்பு என்ன, கடமை என்ன. 2வது, நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நாம் தேவனுக்காக வைராக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார். அந்த சம்பவத்தில் இந்த 3 குறிப்புகளை ஆண்டவர் சபை மக்களுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் தேசத்துக்காக ஜெபித்தோம், ஆண்டவருடைய சமூகத்திலே துதித்து ஆராதித்தோம், கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த வசனங்கள் வழியாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். முதல் குறிப்பு, நமது பொறுப்பும் கடமையும். அருமையானவர்களே, என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் வாக்களித்த தேசத்தை உளவு பார்ப்பதற்காக கோத்திரத்திற்கு ஒரு தலைவன் என்று 12 பேர் கொண்ட குழுவை தேவன் கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். தேசம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று ஆண்டவர் கோத்திரத்திற்கு ஒரு தலைவன் என்று 12 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்துகிறார். அந்த 12 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார். கவனிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். தேசத்தை குறித்த ஒரு பாரம், விழிப்புணர்வு, அது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. சபையை நடத்துகிற மோசே என்கிற ஊழியக்காரனோடு கூட அந்த தரிசனம் பாரம் இருந்து விடக்கூடாது. சபைக்குள் இருக்கிற அத்தனை கோத்திரங்கள், வம்சங்கள், குடும்பங்களுக்குள்ளும் அந்த பாரம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பொறுப்பும் கடமையும் அவர்களையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் திட்டமிடுகிறார், கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்களை நீ உளவு பார்க்க, தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பு. கோத்திரத்துக்கு ஒரு தலைவன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தலைவன் தான் அந்த கோத்திரத்திற்கே முழு பொறுப்பு. ஒரு கோத்திரம் என்பது வம்சங்களை அடக்கியது, வம்சங்கள் என்பது குடும்பங்களை அடக்கியது. கோத்திரம், வம்சம், குடும்பம். இது போல 12 கோத்திரங்கள், 12 கோத்திரத்தினுடைய வம்சங்கள், 12 கோத்திரத்தில் உள்ள குடும்பங்கள். ஒரு தலைவன் என்றால் இந்த குடும்பங்கள், வம்சம், கோத்திரம் எல்லாவற்றுக்கும் அவன்தான் பொறுப்பாளி. ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புள்ளவனாய், கடமையுள்ளவனாய் ஒருவனை உங்கள் கோத்திரத்தில், வம்சத்தில், குடும்பத்தில் ஏற்படுத்துங்கள். 12 கோத்திரத்திற்கு 12 தலைவர்கள். இந்த 12 தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தினதின் நோக்கம் என்ன? தேசத்தை குறித்த ஒரு அறிவு, விழிப்புணர்வு, பாரம் மோசேக்குள்ளாக மாத்திரம் இருக்கக்கூடாது, சமஸ்த இஸ்ரவேலருக்குள்ளாக இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, மோசே வனாந்திரத்திலே பிரயாணம் செய்யலாம் என்றால் பிரயாணம் புறப்படுவதற்கும், பாளையம் இறங்கி தங்கி இளைப்பாறலாம் என்றால் தங்கி இளைப்பாறுவதற்கும் இதற்காகத்தான் மோசே சபையை நடத்துகிறானா? இல்லை. தேவன் மோசையின் மூலமாய் சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். முழு சபையும், எல்லா கோத்திரங்கள், எல்லா வம்சங்கள், எல்லா குடும்பங்களும் தேசத்தை குறித்ததான அறிவு காணப்பட வேண்டும். குழந்தைத்தனமான மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடாது. எழுந்து புறப்படலாம், எழுந்து புறப்படுவது, தங்கி தூங்கலாம், தங்கி தூங்குவது, இப்படி இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தானாக சிந்திக்க வேண்டும், பாரப்பட வேண்டும், திட்டமிட வேண்டும், எப்படி தேசத்தை சுதந்தரிப்பது என்று செயல்பட வேண்டும். ஆண்டவர்
12 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்துகிறார். திருச்சபையிலே இன்றைக்கும் காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய அநேகர் இன்னும் குழந்தைத்தனமான விசுவாசிகளாக இருப்பது சபையின் பலவீனம். நாம் எல்லாரும் சேர்ந்து சத்துருவை யுத்தம் பண்ண வேண்டும், எதிராளியை வீழ்த்த வேண்டும், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டும். அதை நாம் விட்டு நாம் என்ன செய்கிறோம்? குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சபையிலே விசுவாசிகளுக்குள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைத்தனமான விசுவாசிகள், குழந்தைத்தனமான சபைகள். அன்பானவர்களே, தேவனுடைய தரிசனம் என்ன, நோக்கம் என்ன? சபையிலே தலைவர்கள் இருக்க வேண்டும். அந்த தலைவர்கள் அவர்கள் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். மோசே, நீ மாத்திரம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அல்ல, சபையில் இருக்கிறவர்களை பொறுப்பில் ஏற்படுத்து. சகோதரனை சகோதரியே, அன்றைக்கு கோத்திரம், வம்சம், குடும்பம். இன்றைக்கு கோத்திரம், வம்சம் எல்லாம் கிடையாது. அவர்கள் கோத்திரத்திற்கு அவர்கள் குடும்ப தலைவர்கள், அவர்கள் குடும்ப தலைவிகள். ஹல்லேலூயா! நீங்கள் தான் பொறுப்பாளிகள். ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடையது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் குழந்தைத்தனமான நபர்களாக இருக்கக்கூடாது. இன்னும் சாப்பிடுவது, தூங்குவது, வேலைக்கு போவது, சம்பாதிப்பது, வீட்டிலேயே சண்டை போட்டுக்குவது, சபையில் சண்டை போட்டுக்கொள்வது, இது குழந்தைத்தனமான சபை, குழந்தைத்தனமான விசுவாசிகள் கூட்டம். நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் முதிர்ந்த மக்களாய், தேவன் எதிர்பார்க்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆரம்பத்தில் கர்த்தர் மோசே மேல மாத்திரம் தான் அபிஷேகத்தை வைத்திருந்தார். மோசையை மாத்திரம் அழைச்சார், மோசே மேல அபிஷேகத்தை கொடுத்தார். சபை வளருகிறது, சபை சத்தியத்தில் வளருகிறது, தேவ ஜனங்கள் முதிர்ச்சி அடைகிறார்கள். ஆண்டவர் ஒரு இடத்தில் வருகிறார், மோசே, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் எடுத்து 70 பேர் மேல் வைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வளர்ச்சியை பாருங்க. எடுத்து நான் 70 பேர் மேல் வைக்க போகிறேன். அப்போ ஒருத்தன் வந்து தடுக்கிறான், மோசே, நீர் இப்படி இருக்கிறது போல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை தடுக்கணும். அவங்கள பார்த்து சொல்றான், இல்லப்பா, இந்த 70 பேர் மேல் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் திருச்சபையில் உள்ள எல்லார் மேலும் இந்த அபிஷேகம் இறங்கினால் எத்தனை நலமாக இருக்கும். பொழிந்தருளும் என் தேசம் எங்கும் பெருமழையாய் உமது அபிஷேகம். ஹல்லேலூயா! மோசைக்குள்ள அந்த பாரம் இருந்தது. எனக்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடாது, 70 பேர் லீடர்ஸ்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடாது, 12 கோத்திர தலைவர்கள், 70 லீடர்ஸ், இப்படி மாத்திரம் இருக்கக்கூடாது. சமஸ்த இஸ்ரவேல் எல்லா ஜனங்களின் மீதும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டால் எத்தனை நலமாக இருக்கும். மோசேயினுடைய பாரம் வீண் போயிற்றா? பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். அந்த 120 பேர் மேல் கர்த்தர் இறங்கினார். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் மீது ஆவியானவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா! மோசே விருப்பப்பட்டான், ஒரு தலைவனுக்குள் தரிசனம் பாரம் இருந்தால் சுதந்தரிக்க முடியாது. 12 கோத்திர பிதாக்கள் மாத்திரம் சாதிக்க முடியாது. 120 பேர் கொண்ட கூட்டத்தில் மாத்திரம் எல்லாமே செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த சபையில் அந்த பாரம், அந்த பொறுப்பு, அந்த கடமை உண்டாகுமானால் தேசத்தை சுதந்தரிக்க முடியும், எதிரியை வீழ்த்த முடியும். சத்தமாமேன் சொல்லுங்களேன். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒருவனோடு நிறுத்தவில்லை, 12 பேரோடு நிறுத்தவில்லை, 70 பேரோடு நிறுத்தவில்லை, 120 பேரோடு நிறுத்தவில்லை, ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிற யாவர் மீதும் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அபிஷேகம் எதுக்குங்க? துள்ளி குதிக்கிறதுக்கா? புரியாத பாஷைகளை பேசுறதுக்கா? கைகளை தட்டி அப்படியே ஒரு விதமான ஒரு பாவனைகளை காட்டி நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றதுக்கா? அபிஷேகம் பெற்ற நாம் எழும்பு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, கடமையுள்ளவர்களாக செயல்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை விசேஷமாக தொட்டு இருக்கிறார். அவருடைய நோக்கத்தை செயல்படுத்துகிறவர்களாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய ஊருக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தெருவுக்கு நம்ம தான் பொறுப்பு. தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்துறது நோக்கம் என்ன? நீ போய் பாரு, பாரப்படு, திட்டமிடு, செயல்படு, சுதந்திரி. ஒரு நாள் வரும் அருமையானவர்களே, இந்த ஷேன்பாக்கத்தில் நான் உங்களை ரட்சித்தேனே, இந்த தெருவிலிருந்து தூக்கி நடந்தது சபையில் நட்டு வச்சேனே,
இந்த வேலூரில் எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை தெரிந்தெடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் தேசத்துக்காக, நம்முடைய ஊருக்காக கணக்கு கேட்பார். அந்த நேரத்தில் நம்ம அப்படியே வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அபிஷேகத்தில் பொறுப்புள்ள கடமை மிக்க ஒரு விசுவாசியாய் நான் செயல்படுவேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ஆமென் சொல்லுங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ இலப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு தரார். பொறுப்பு இருக்குதா, கடமை இருக்குதா, நான் எதையாகிலும் செய்யணுன்ற ஒரு துடிப்பு இருக்குதா, உனக்கு கர்த்தர் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா வந்து நான் சேரை தேய்ச்சிட்டு போகிறேன், நான் வந்து உக்காந்தேன், நானும் வந்தேன் சர்ச்சுக்கு, எந்த ஒரு விஷன் வராது, மிஷன் இங்கே கிடைக்காது. இல்லை ஆண்டவரே, என் தெருவுக்கு, என் தேசத்துக்கு, என் பட்டணத்துக்கு நான் ஏதாயிலும் ஒரு காரியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுவார். எப்படி கைட் பண்ணுறார்? இதில் இருக்கிற 4 வசனத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தெற்கே போய் மலையில் ஏறி, ஆண்டவர் வழி நடத்துகிறார் பாருங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை என்ன பண்ணுவேன். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக கொஞ்சம் அப்படி நின்று பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். கைடன்ஸ். நம்ம தேவன் ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஆலோசனை இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? சீர்கெட்டு போவாங்க. எந்த ஆலோசனையும் இல்லாதனால தான் குடும்பத்தில் சீர்கேடுகள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு கரெக்டா குடும்பத்துக்கும் சரி சபைக்கும் சரி நம்ம ஆலோசனை கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வாஞ்சியாக அர்ப்பணிப்பாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, நான் எதையாகிலும் செய்யணும் ஆண்டவரே, சும்மா வந்துட்டு போகிற ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாதப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேசம் எப்படிப்பட்டது? குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களாக இருக்கிறார்களா அல்லது பலவீனர்களாக இருக்கிறார்களா? கொஞ்சம் பேரா நிறைய பேரா? அந்த தேசம் நல்லா இருக்குதா அல்லது கெட்டதாக இருக்குதா? பட்டணங்கள் பலமாக இருக்குதா அல்லது ஒன்றுமே இல்லாமல் இருக்குதா? கோட்டை இருக்குதா? அதுக்கடுத்து நிலம் எப்படி இருக்குது? நல்ல செழிப்பான ஒரு நிலமாக இருக்குதா? நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த தேசத்தின் கனிகளில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொண்டு வாருங்கள். நல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கைட் பண்ணுறார். அன்பானவர்களே, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, நம்ம ஊருக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். எப்படி போனால் அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும், எப்படி போனால் தேசத்தை சுதந்தரிக்க முடியும், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமையானா நான் வர்றதே பெருசாக இருக்குது, எப்படி ஆண்டவரே அடுத்தவர்களுக்கு? இல்லை, நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாத்தான் அதிலேயே ஃபோக்கஸ்டாக உங்களை கொண்டு போயிடுவான். ஆண்டவர், நான் உமக்காக நான் நிற்பேன், ஒரு பொறுப்புள்ள விசுவாசியா என்னுடைய கடமையை ஆற்றுகிற நபராக நான் இருப்பேன்னு நீங்கள் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரன் மாத்திரம் செயல்படணுன்றது தேவ திட்டம் இல்லைங்க. பொறுப்பை தூக்கி 12 பேர் மேலே வைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பொறுப்பை தூக்கி, அபிஷேகத்தை தூக்கி ஒட்டுமொத்த சபை மேலே வைக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், பொறுப்புடையவர்களாய் கடமை மிக்கவர்களாய் நீங்கள் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெப நடை, ப்ரேயர் வாக் என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே தேசம் பட்டணம் சில பேராக கூடி என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுனால அந்த இடத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் செயலிழந்து போகுதுன்ட்டு இந்த ஜெப நடை ஊழியத்தை என்ன செய்கிறாங்க? நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஸ்தாபனங்கள், திருச்சபைகள். அப்படி ஜெப நட போகும்பொழுது என்ன பண்ணணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது, வளமானதா இழப்பமானதா, மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டது போல ஆண்டவர் இன்றைக்கு ஜெப நட ஊழியத்தில் சும்மா தோத்திரம் கண்ணை மூடின்னு போகிறதுக்கல்ல ஜெப நடன்றது.
அங்க கவனிக்கணும். நம்ம போகிற அந்த இடத்துல எத்தனை தெருக்கள் இருக்கிறது, வாழ்வாதாரம், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறார்களா, எந்தெந்த மதத்தினர், எப்படிப்பட்ட வகுப்பு பிரிவினர் அந்த இடங்களில் இருக்கிறார்கள், எத்தனை ஆலயங்கள், கோயில்கள், மசூதிகள் இருக்கிறது, ஆலயமே இல்லாத இடம் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சர்வே பண்ணணும். அருமையானவர்களே, நான் என்ன இதை சொல்ற வரேன்னா, இதை போய் ஏன் பாஸ்டர் என்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம இது வரைக்கும் செய்திருக்கிற தவறு. சபை கடமை பொறுப்பு உடையதாய் மாறணும். நம்முடைய மக்கள் எல்லாருமே தேவன் எதிர்பார்க்கிற அந்த கடமை பொறுப்பு உள்ளவர்களாய் காணப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கே பிளானிங் இருக்குதோ அங்கே சக்ஸஸ் இருக்கும். திட்டமிடுதல் இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு. எங்க பாரம் பொறுப்பு இருக்குதோ அங்க ஆண்டவர் செயல்படுத்துகிற அந்த திட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நம்முடைய சபையை அபிஷேகம் பண்ணுவாராக. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 2026 தகப்பனே, நாங்கள் ஒரு பொறுப்புள்ள சபையாக, விசுவாசிகள் கூட்டமாக, ஊழியரும் விசுவாசிகளும் நாங்கள் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை நடத்துகிற, நிறைவேற்றுகிற மக்களாக இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜெப நட எப்படி நடக்குது? ஒரு சிலர் நடந்து போகிறாங்க, சிலர் 2 வீலர், கார், அப்படியெல்லாம் கூட ப்ரேயர் வாக் போகிறாங்க. நாங்கள் நார்த் இந்தியாலாம் போகும் பொழுது அந்த ஜெப நட போயிருக்கிறோம். சில இடங்களில் நடந்து, சில இடங்களில் காரில் அப்படி போயிருக்கிறோம். இன்றைக்கி ஜெப நட எப்படி நடக்குது? கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்புறமா உன் வீட்டில் என்ன நினச்சி, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்டு வந்த, சொந்த கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாமல் நெகட்டிவ் வேர்ட்ஸ், இந்த 10 பேர் பேசுனாங்க பாரு, இந்த ஊரெல்லாம் வராது, ரட்சிக்கப்படாது, ஐயோ எவ்வளோ மோசமான ஜனங்க, அந்த துர்ச்செய்தி பரப்புனாங்க பாரு 10 பேர். இன்னைக்கு ஜெப நடையில் என்னமா நடக்குது? நெகட்டிவ் வேர்ட்ஸ் அல்லது சொந்த கதை, இதை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசம், பாரம், தரிசனம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாம் போடுகிற திட்டங்கள், கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு விசுவாசியினுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை, என் வீடு, நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், இப்படி பாத்திரம் வாழ்வானோன்னா அவன் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவன் கிடையவே கிடையாது. அந்த தெருவுக்காக, அந்த ஊருக்காக, அந்த திருச்சபைக்காக ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான் என்றால் அவனே தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற ஒரு கிறிஸ்தவன். அன்பானவர்களை, எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நீங்களும் நானும் நிறைய சாக்கு போக்கு சொல்கிறோம்ல, என்னுடைய ஃபேமிலியில் இப்படி இருக்கு பாஸ்டர், எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அதே பாடுதாங்க. ஆனால் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ஆராதனை துவக்கத்தில் அதுதான் நாங்கள் எடுத்தோம். ஒரு பாரம் இருந்தது. தேசம் இப்படி விக்கிரக ஆராதனைக்குள் போய்விட்டதே, எல்லாருமே பின்வாங்கி வேசித்தனத்துக்குள் விழுந்து போனார்களே. ஆண்டவரே, தேசத்தை நீர் இப்படியே விடுவீரானால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆண்டவரே, அப்படியே ஒட்டுமொத்தமாக நரகத்துக்கு போய் விடுவார்கள், விடாதரும். எப்படியாவது என் தேசம் ரட்சிக்கப்படணும், அதற்காக நீர் என்ன செய்யணுமோ, மழையை நிறுத்தினா மனம் திரும்புவாங்களா? மழையை நிறுத்தும். இஸ்ரேல் தேசத்துக்கு அது. ஏன்னா மழையை நிறுத்தினா அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்கன்ட்டு. நம்ம தேசத்துக்கு மழை நிறுத்தினா கிடையாது, என்ன பண்ணா தேசம் மனம் திரும்புமோ? ஒரு பாரம் எலியா எடுத்தது போல நாம் எடுக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எரேமியா புஸ்தகம் 29:7 கொஞ்சம் வாசிங்க சீக்கிரமா. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தின் சமாதானத்துக்காக. இந்த வசனம் சொல்லப்பட்ட காலம் என்ன? பாபிலோன் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் கல்தேயர், அந்த நேபுகாத் நேச்சார் அடிமையாய் கொண்டு போன காலம். இந்த சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களே, அந்த பாபிலோன் தேசத்துல நல்ல சமாதானம் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசத்துல சமாதானம் இருக்குமானா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த பாபிலோன் தேசத்துல தானியேல்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த தானியேல் ஒரு அடிமை தான், அடிமையை கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் என்ன ஆச்சு? அவன் ஒரு அரண்மனை பதவியில் வந்துட்டான், ஒரு பொறுப்புள்ள வேலைக்கு வந்துட்டான். நிறைய பேர் கீழே இருக்கிறாங்க, இவன் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறான். என்னதான் பொசிஷனில் இருந்தாலும் அவன் யார் தான்? அடிமை தான். ஆனால் கவனிங்க, எலியாவுக்குள்ள பாடு இருந்துச்சு, தானியேலுக்குள்ள பாடு இருந்துச்சு.
ஆனால் அவங்கள கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் வச்சார். என்ன பண்ணா? வேலை உண்டு, பொண்டாட்டி உண்டு, குடும்பம் உண்டு, ஓட்டானா? தானியேல் தேசத்துக்காக தினமும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எருசலேமை நோக்கி ஆண்டவரே என்று. அந்த ஆலயத்துக்கு போக முடியல, என்ன அடிமைத்தனம். ஆலயத்தை நினைத்தான், தேவ ஜனங்களை நினைத்தான். அன்பானவர்களே, அந்த தேசத்தில் சமாதானம் தான் உனக்கு சமாதானம் இருக்கும். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்தாலும் தானியேலுக்குள்ள ஒரு பாரம். இத்தனைக்கு அவன் ஒரு சாதாரண வேலை இல்லை, அரண்மனையில் பொறுப்புள்ள ஒரு பெரிய வேலை, பிஸி ஷெட்யூல். ஆனால் தேசத்துக்காக செயல்படுகிறவனாய், தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவனாய். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ எவ்வளோ பெரிய ஆளானா இரு பிரதர் சிஸ்டர், எவ்வளோ பெரிய வேலையில் இரு, என்ன வேணும்னா கமிட்மெண்ட்டில் இரு, கர்த்தருக்குன்னு நீ உன்னுடைய டைமை ஒதுக்கலை, சபைக்கு உன்னால் ரட்சித்த தேவனுக்கு உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், உன் ஆண்டவர் ரட்சித்ததுன்றது ஒரு சாதாரணமான வேஸ்டான பிரயோஜனம். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை கர்த்தர் இந்த தேசத்தில் அடிமைகளை வச்சிருக்கிறாரா? நம்ம சுதேசிகள் இந்த தேசத்தில், அவங்கெல்லாம் அங்கே இடம் வாங்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, பாபிலோன் தேசத்தில் அடிமைகள். ஆனால் நம்ம இன்றைக்கி இடம் வாங்கி வீட்டை கட்டி சொந்தமாக நல்ல சுகமாக நம்ம இந்த குடியிருப்பு வாசிகளாக நம்ம இருக்கிறோம். ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையே தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிப்பானால் கர்த்தர் கேட்க மாட்டாரா கணக்க? இந்த தேசத்தில் உனக்கு எத்தனை நான் ஆசீர்வாதத்தை கொடுத்த, இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்தாய்? சகோதரனே சகோதரியே, ஒரு பாரம் இருதயத்தை நிரப்பட்டும். ராட்சாமத்தில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு, நதி அளவு கண்ணீர் விட்டு ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் நிச்சயமாக வீணா போகவே போகாது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்கள் தேசம், இந்திய தேசம் சேமம் அடையணும், சாபமாக இருக்கக்கூடாது, வேதனையாக இருக்கக்கூடாது. எங்கள் பாரத தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கணும், குற்றமில்லாத பாரத தேசம், செழிப்பான ஆண்டவர் சமாதானம் நிறைந்த ஆண்டவர் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பட்டணம் முதற்கொண்டு கிராமங்கள் வரைக்கும் உம்மை ஆராதிக்கிற தேசமாய் அப்படியே கர்த்தர் செய்வார்கள். சத்தமாமே சொல்லுங்க. 2வது குறிப்பு, தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். உன்னுடைய சுய சித்தத்தை, உன் சொந்த புத்திய தேவன் என்ன சொல்றாரோ அதுல கலக்கக்கூடாது. தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே நீ செய்யணும். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொருவனை தலைவனா தெரிந்தெடுத்து கானானுக்கு நீ அனுப்புப்பா. தேவன் ஏன் இப்படி சொன்னார்? திடீர்னு கர்த்தர் மோசே கிட்ட வராரு. மோசே கிட்ட வந்து, மோசே, கோத்திரத்துக்கு ஒருத்தனை ஏற்படுத்து, ஒவ்வொருத்தனை தலைவனை ஏற்படுத்தி நீ என்ன பண்ணு, தேசத்தை உளவு பார்க்க அனுப்பு. ஏன் சொன்னார்? காரணம் என்னாகமத்தில் இல்லை, ஆனால் காரணம் உபாகமத்தில் இருக்கிறது. வாசியுங்கள், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்கிறீர்கள். அது நமக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அன்பானவர்களே, 12 பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனே நேரடியாக வந்து முதலாக மோசேயிடத்தில் சொன்ன திட்டமா? இல்லை. 12 கோத்திரங்கள் வருகிறார்கள் மோசேயிடம். அந்த கோத்திர தலைவர்கள் ஒன்றாக வந்து மோசே கிட்ட சொல்லுகிறார்கள், மோசே, நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக உளவாளிகளை அந்த தேசத்துக்கு அனுப்பலாம். உளவாளிகளை அந்த தேசத்துக்கு அனுப்பி அந்த தேசத்தை சோதித்து பார்க்கலாம். அதற்கடுத்து நாம் என்ன செய்யலாம்? தேசத்தை போய் சுதந்திரிக்கலாம். இது தேவன் சொன்ன திட்டம் அல்ல, இது மனிதர்கள் கொடுத்த திட்டம். 12 பேர்ன்றது தேவனுடைய திட்டம். ஆனால் உளவாளிகளை அனுப்பு அப்படின்றது, ஒரு முன்னா போய் ஒரு சிலர் பரிசோதிச்சு பார்க்கலான்றது மனிதனுடைய திட்டம். நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்க என்ன பண்ணணுமா? சோதித்து பார்க்கணுமா? அன்பானவர்களே,
ஆண்டவர் ஏற்கனவே யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன். உங்களை அழைத்துட்டு போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யாத்திராகமத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, 3:8 பார்த்தீங்கன்னா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாத்திரமல்ல, அது நலமும் விசாலமுமான தேசம். அது நல்ல தேசம், விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? இப்படிப்பட்ட செழிப்பான தேசம்ப்பா. ஆனால் இப்போது கோத்திர தலைவர்கள் வந்து மோசைகிட்ட சொல்கிறாங்க, அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணணும், சோதித்து பார்த்துட்டு அப்புறமா போகலாம். சோதித்து பார்க்காம நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு மாட்டிக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்கிறான், அது நல்ல திட்டம்தான். மோசே என்ன சொல்லியிருக்கணும், இருங்க, நீங்கள் இந்த திட்டத்தை சொல்கிறீங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி விசாரித்து நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன் சொல்லியிருக்கணும். ஆனால் மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய சுயம், மனிதனுடைய ஆலோசனை தேவ திட்டத்துக்குள் நுழைந்தது. ஆதலால் என்ன நடந்தது, சபையில் இடறல் உண்டானது. நிறைய பேர் தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யாம, மனுஷன் ரட்சிக்கப்படாதவன் உலக மனுஷன் சொல்ற ஆலோசனை எல்லாம் செய்யறதுனால தான் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிறது. வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ன செய்யணுன்றதுக்காக. உன்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேதத்தில் அதற்கு பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வேலை ஸ்தலமா, குடும்பமா, அல்லது பிள்ளைகளுடைய காரியமா, என்ன பிரச்சனைனா எடுங்களேன், இந்த வேதத்தில் உங்களுக்கு பதில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாருமா, ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துறாருமா. மனுஷ யோசனையை கலக்கிற, உன் சுய புத்தியை கலக்கிற, உன் சுய புத்தியை சாராத அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. தேவன் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மோசே பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்க, லீடர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, அவங்க தான் சபையில் முக்கியமானவங்க சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரை பண்ணட்டும், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். லீடர்ஸை பிரியப்படுத்துறதுக்காக சபை, மனிதனை பிரியப்படுத்த திருச்சபை அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவே திருச்சபை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அருமையானவர்களே, தேவன் தமது திட்டத்தின்படி தான் ஜனங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தம் நம்முடைய சிந்தனையை விட உயர்ந்தது. வேதத்தில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், வானத்துக்கு பூமி எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அவருடைய வழிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தது. ஹல்லேலூயா. அவருடைய யோசனைகள், அவருடைய ஆலோசனைகள் மிகவும் உயர்ந்தவைகள். எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய நினைவுகள் வேணுமானாலும் தப்பாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றது அப்படியே கீழ்ப்படியுமா. நீ போடுற பிளான் கூட தப்பா இருக்கும், ஆனா தேவன் உனக்கு சொல்ற திட்டம் ஒருபோதும் தப்பாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகணும். ஒரு சமனான பாதை இருக்கிறது, நல்ல ஹைவே இருக்கிறது. 40 டேஸ்ல ரீச் ஆயிடலாம் எங்க, கானான் தேசத்துக்கு. ஆனா ஆண்டவர் வனாந்தர வழியா கூட்டிட்டு போறார். வனாந்தர வழியா வாங்க. மனுஷ புத்தி சொல்லுகிறது, சுய புத்தி சொல்லுது பைத்தியம். இவ்வளவு நல்ல ரோடு இருக்கும்போது இந்த பக்கம் போகாம ஆண்டவர் சொல்றாரோ, ஆண்டவர் வனாந்தர வழி அப்படின்னுட்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ மோசே அப்படிதான் ஜனங்களை நடத்தினான். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சத்துரு தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறான். அந்த சத்துருவை இல்லாமற் போக பண்ணணும். அவர்களை எப்படி அழிக்கணும்னா, இந்த வனாந்தர வழியா நான் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு செங்கடல் இருக்கிறது, அந்த செங்கடலிலே முழு சத்துருக்களை நான் சங்காரம் பண்ண போகிறேன். உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு சுகமான வாழ்க்கையை தரணும்ட்டு ஆண்டவர் நடத்துறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. செங்கடல் வருது, கூப்பாடு போடுறாங்க, எதுக்கு எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீர்? இந்த என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் 13-14 கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்தோடனே முதல்ல அவங்க வாயில வர வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நம்ம மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத, அல்லது தங்களுடைய சொந்த சிந்தனைகளை கலக்குகிற ஒரு மக்கள் கூட்டம். பிரதர் சிஸ்டர், ஒரு அன்பை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். ஃபஸ்ட்டு
1ஆம் தேதி வருட துவக்கத்தில் நான் ஒரு வாக்குத்தத்த செய்தி எடுத்தேன். நான் உன்னை சிறந்திருக்கும்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றதின்படி செஞ்சோம்னு வச்சுங்களேன், அவர் சில நேரம் சொல்றது பைத்தியம் மாதிரி இருக்கலாம். தண்ணியை மொண்டு போய் குடு பந்தி உட்காந்துருக்கிறவங்கிட்டன்னா அது பார்க்கறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். நல்ல ஹைவே இருக்கும்போது வனாந்தர வழியாக போகணும் சொல்கிற ஆலோசனை பைத்தியம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே மோசையும் ஜனங்களும் கீழ்ப்படிந்தார்கள். ஆமேன். தண்ணீர் திராட்சை ரசமே மாறினது. சத்துருக்கள் ஒருவரும் இல்லாதபடி ஒட்டு மொத்தமாய் அழிந்தார்கள். சாத்தம்மா ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை நமது தேசத்திற்காய் வைத்திருக்கிறார். திருச்சபைகளை தொடர்ந்து வேட்டையாடுகிற பின்தொடர்ந்து அழிக்கிற இந்த சத்துருக்களை சங்காரம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். மனித சித்தம் திட்டம் அதில் கலக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படியே செய்யணும். அருமையானவர்களே, ஏன் மோசே தப்பு பண்ணான்? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோசே அப்படிப்பட்டவன் கிடையாது. மோசே ரொம்ப ரொம்ப வைராக்கியமானவன், தேவனுக்கு சிநேகிதன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் மோசே சொல்கிறோம். ஏன்பா இங்கே ஜனங்க சொல்கிறத மோசே நீ கேட்டுட்ட? கொஞ்சம் அப்படியே முன்னாடி அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. மோசே, உன்னை கொண்டு மாத்திரம்தான் கர்த்தர் பேசினாரா? எங்களை கொண்டு கர்த்தர் பேசலையா? நீ மாத்திரம் என்னமோ பெருசாக உன்னை உயர்த்திட்டே இருக்கிற, எங்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார், நாங்களும் லீடர்ஸ் தான், நீ மட்டும்தான் லீடரா அப்படின்னு ஒரு பெரிய அதிகார யுத்தம் சபையிலே வெடித்தது. 12ஆம் அதிகாரம் பிரச்சனை வெடித்தது. 13ஆம் அதிகாரத்தில் கோத்திர தலைவர்களெல்லாம் வந்து ஒரு உளவாளியை அனுப்பலாம். இப்போதைக்கு அவனுக்கு அதிகாரம் மிக்கவனாக இருந்த மோசே கொஞ்சம் தடுமாற்றம் உடையவனாக இருக்கிறான். இப்படி ஆயிடுச்சே சபையில், நீ இன்னமும் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்டாங்களே. என்ன ஆண்டவரே, சரி இந்த கோத்திர பிதாக்கள் சரிப்பா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், ஜனங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டான். பிரதர், சபை மக்கள் புரிந்து கொள்ளாததினால், சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், ஊழியக்காரன் மனுஷனுக்கு பிரியமாக வாழ்கிறது மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறபடி செய்கிறதுன்றது அது ஒரு பெரிய இடரலுக்கு கொண்டு போய் வைத்துரும். என்ன நடந்தாலும், ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்துவது தான் ஊழியக்காரனுடைய கடமை. ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, சிலர் ஃபேமிலியில் கோஆப்ரேட் பண்ணலையா? ஆபேல் காயினை பற்றி சொன்னனே, காயின் கோஆப்ரேட் பண்ணல, அதுக்காக என்ன பண்ணலாம்? ஆபேல் காம்ப்ரமைஸ் ஆகலையே. யோபுனுடைய மனைவி சரியா புரிஞ்சு கொள்கிற திறமை இல்லை, யோபு காம்ப்ரமைஸ் ஆகலையே, கர்த்தருக்காக நின்றான். ஆமென் சொல்லுங்க. ஒருபோதும் நான் என்னுடைய அந்த அழைப்பை அபிஷேகத்தை விட மாட்டேன்னு மோசே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அதிகாரத்தில் அழைப்பில் நின்று இருக்கணும். ஆனால் கொஞ்சம் அவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்ட்ரகிள் ஆகிட்டான். ஐயோ இப்படி பிரச்சனை வந்துச்சு. 12ஆம் அதிகாரத்தில் வந்த பிரச்சனை அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஆயிடுச்சு. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது 2வது முறையாக கர்த்தர் சொல்கிறார். நம்ம யாருக்காவது நம்மளை விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய அபிஷேகத்தை, நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம யாருக்காவது உலக காரியங்களுக்கு கொஞ்சம் போகலாம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், பெரிய இடரல் உண்டாகும். விட்டுறாதீங்க. ஆமென். அழைப்பு கர்த்தருடையது, அபிஷேகம் கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. நாம் கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தர் நமக்காக நிற்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இந்த 2வது குறிப்பில் ஒன்று சொல்லிட்டு நான் 3வது குறிப்புக்கு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த 12 கோத்திர தலைவர்கள் கானானுக்கு போய் ராட்சதர்களை பார்த்த பின்புதான் அவிசுவாசத்திலே இல்லை அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னார்களா? இல்லை. நம்ம என்ன வாசித்தோம்னா, அதுதான் நான் முதல்ல வாசித்தேன். இந்த தேசத்தை சோதித்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அது ஆண்டவர் சொன்னார், அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கிடையாது, சந்தேகப்படுகிறவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோபு 1:7 சொல்லுகிறது. எதையும் பெற முடியாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தெரியுங்களா? விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த விசுவாசத்தினால தான் ராஜ்யங்களை தகர்க்க முடியும்.
சத்துருக்களை கலங்க பண்ண முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்குள்ள அந்த அவிசுவாசம் வந்துடவே கூடாது. அவிசுவாசம் உள்ள இருதயத்தை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? பொல்லாத இருதயம் சொல்லுகிறது. ஐயோ பாவம்பா, அவர் கொஞ்சம் நம்பிக்கை கம்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பொல்லாத இருதயம், தேவனை நம்பாத இருதயம், வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கிற இருதயத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அது பொல்லாத இருதயம். அந்த பொல்லாத இருதயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சத்தமா ஆமென் சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அருமையானவர்களை, விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அப்படியே செய்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய சுய புத்தியினால் அல்ல, நம்முடைய சொந்த திட்டங்களினால் அல்ல. தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதே பாதையில் நாம் நடக்கும்போது எல்லாம் நமக்கு கைகூடி வரும். சத்தமாமேன்னு சொல்லலாமா? கடைசி, தேவனுக்காக வைராக்கியம். திருச்சபையில் ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களை பெருசாக நீங்கள் கவனித்து பாருங்கள், நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சாங்கன்றது இருக்கவே இருக்காது. லைஃப் இருக்கும். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே பரிதாபமாக போனாங்க, இல்லை கானானுக்குள்ளெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யார் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டு ஆண்டவர் பெரிய லெவலில் வச்சார். இந்த சபையில் யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கணுன்றது தேவ திட்டம் அல்ல. ஆமென் சொல்கிறீங்களா? ஏனோ தானோன்னு ஒரு சிலர் இருக்கட்டும், ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்கட்டும், அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாருமே ஷார்ப்பாக இருக்கணும். ஆமென். எல்லாருமே நல்ல ஊக்கமாக, கருத்தாக, வைராக்கியமாக இருக்கணும். கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்பம் அப்படியே இருக்குது, ஆனால் இந்த குடும்பம் நல்லா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சபையில் 90-100 குடும்பம் இருக்குதா, 90-100 குடும்பமும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாத அருமையானவர்களே. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தை, மற்ற ஜனங்களை எல்லாரை காட்டிலும் புகழ்ச்சியில், கீர்த்தியில், மகிமையில் உன்னை சிறந்திருக்கும்படி செய். நிறைவான ஆசீர்வாதம், அந்த முழுமையான ஆசீர்வாதம் சுயபக்தியில் வராது, உலகம் தராது, தேவ சமூகத்தை சார்ந்திருப்பதனால் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8-9ஆம் வசனம் வரைக்கும். தேசத்தை சுற்றி பார்க்கிறவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அருமையானவர்களே, இங்க காலேபும் யோசுவாவும் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிக்கிறார்கள். நிறைய வசனம், இந்த வசனத்தில் நிறைய குறிப்பு இருக்குது. ஆனால் நான் ஒரே டைட்டில் கொண்டு வரேன். தேவனுக்காக எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? வைராக்கியமாக இருக்கணும். இந்த காலேபும் யோசுவாவும் என்ன பண்ணுறாங்க? தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க. 10 பேர் துர்செய்தி கொடுக்கிறார்கள். சபையை இன்டரப்ட் பண்ணுகிற காரியத்தில் 10 பேர் பேசுகிறாங்க. நம்ம 2 பேர் போய் என்னப்பா பண்ண முடியும்? மெஜாரிட்டி 10 பேர், அவங்க 10 பேர் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. நம்ம 2 மைனாரிட்டி போய் என்ன பண்ண முடியும்? கிடையவே கிடையாது. யார் கர்த்தருக்காக நிற்கிறாங்களோ அவர்களுக்காக கர்த்தர் நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். 2026 அந்த புத்தாண்டு ஆராதனையில் பழைய வருட செய்தியை பாஸ்டர்மா கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, உத்தமனுக்கு கர்த்தர். சொன்னேன், யார் கர்த்தருக்காக நிற்கிறாங்களோ, நீ மெஜாரிட்டியாக இல்லாமல் மைனாரிட்டியாக கூட நில்லு, ஒரே ஒரு சிங்கிளாக கூட இல்லை, உங்கூட கர்த்தர் நிற்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பெருங்கூட்டத்தில் தான் கர்த்தர் இருப்பார்னு கிடையாது. நீ தனியாக நின்னாலும் சரி, 2 பேர் ஒருமனப்பட்டு நின்னாலும் சரி, உங்க கூட கர்த்தர் நிற்பார். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, அவங்க சைலண்டாகவே இல்லை. நீங்கள் சொல்கிறது தப்பான செய்தி. நம்ம போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்ம கையில் கொடுப்பார். ஆமென். இதில் ஒரு பாயிண்ட் அவன் சொல்கிறான். ஒன்று, அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாத துர்ச்செய்தி சொல்லும்போது இவர்கள் சொல்கிறாங்க அது நல்ல தேசம்,
அதை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். அவர்களை காத்த நிழல் விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை சுதந்திரிக்க முடியும்னு பாசிட்டிவாக பேசுகிறார். ரெண்டாவது, அவர்கள் சபையை இடர பண்ணுகிறார்கள், பின்வாங்க பண்ணுகிறார்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால். ஒரு பாயிண்ட் சொல்கிறான், நீ ஆண்டவருக்கு பிரியமாக இரு, அவர் உன்னை பார்த்து அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி நீ பிரியமாக இருந்தீன்னா கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு சொந்த அந்த தேசத்தை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் தேவன் பக்கமாக இழுக்கிறான். யோசுவா, காலேப் தேவன் பக்கமாக எழுப்புறாங்க. 10 பேர் சபையை விட்டு வெளியே இழுக்கிறாங்க, விசுவாசத்தை கலங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 பேர் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அப்படியே சபையை தேவன் பக்கமாக இழுக்கிறாங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் ஏனாக்கியரை போல இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லலாம், இல்லைப்பா இதெல்லாம் முடியாதுப்பா. ஒருவேளை விசுவாசிகளே சொல்லலாம், இதெல்லாம் கஷ்டப்பா, முடியாதுப்பான்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பட்டும், இல்லை இல்லை கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், எனக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாத சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மனுஷன் சத்துரு பொல்லாத சூழ்நிலையை கொண்டு வருவான். ஆண்டவர் லிசன் பண்ணுறார், என்ன ஸ்டாண்டர்ட் நீ எடுக்கிறன்னு பார்க்குறார். பிரச்சனையை கர்த்தர் உனக்கு கொண்டு வர மாட்டார்மா, ஆனால் கர்த்தர் பர்மிட் பண்ணுவார். சரி, என் பிள்ளையை பார்க்கலாம், சோதித்து பார்க்கலாம், நீ என்ன வேணுமென சோதிச்சுப்பார். என் பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்காக வைராக்கியம். 10 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, 2 பேர் பாஸ் ஆனாங்க, 2 பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அன்பானவர்களே, வீடு, வேலை, வாழ்க்கை, நண்பர்கள், சரீர பலவீனங்கள் கர்த்தர் பர்மிட் பண்ணுவார். பொல்லாங்கு வரும்பொழுது கர்த்தர் கவனிப்பார். என் பிள்ளைகள் எனக்காக வைராக்கியமாக இருக்கிறார்களா, அல்லது துர்ச்செய்தி இடரலை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்களா, சபையை அந்த தெருவுக்கு இயேசுவுக்கு மகிமையாக இருக்கிறதா, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லுகிற ஒரு இடரலை ஏற்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவராக கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். நான் ஃபைனலாக முடிக்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியமாயிருங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரே ஒரு வசனம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. முழங்காற்படியிடுவோமா? 2 பேர் தான் நற்செய்தி கொடுத்தவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் 2 பேர் தான். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த இடத்துல மோசே பேர் கூட ஸ்லிப் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய பேச்சை கேட்குற ஊழியக்காரனே இடறி போவே. ஜனங்களுக்குள்ளும் இடறல், உனக்குள்ளும் இடறல் உண்டாயிடும். அழைப்பில், ஊழியத்தில், அபிஷேகத்தில் வைராக்கியமாக நிற்கும்போது கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க செய்வார். உத்தமமாக நடந்த யோசுவா, காலேப் இவர்களை தவிர வேறு யாருமே அந்த ஆசீர்வாதத்தை பறிக்க மாட்டார். சிஸ்டர், ஆண்டவர் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அன்பு, தாழ்மை இவைகளை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தேவனுக்காக வைராக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற திருச்சபைக்காக, தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் இடரலை ஏற்படுத்துவர்களாக இருக்கக்கூடாது, நாம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தகப்பனே, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஒரு பொறுப்பு, கடமையுள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ வர்றது, போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது இப்படி இருக்கக்கூடாதப்பா. இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாங்கள் வாழ்வோமானால், இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இல்லை. ஆண்டவரை 2 கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரை சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு, சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக எங்களுடைய ஆண்டவரை திறமைகள், எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆஸ்தி, எங்களுடைய பணம் உமக்கு மகிமையாய் நாங்கள் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பொறுப்புள்ளவர்களாய், கடமையுள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஆண்டவரை, நாங்கள் எங்கள் ஆண்டவரை சுய சித்தத்தை அல்லப்பா,
சொந்த புத்தி அல்ல ஆண்டவரே, மனுஷன் என்ன சொல்கிறான்ட்டு இல்லப்பா, நீர் என்ன சொல்லுகிறீரோ. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, மனுஷ சித்தம் செய்வதல்லப்பா, என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம்முடைய சித்தம் செய்வது தான் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யோசுவாவும் காலேபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களை கிழிக்கிறார்கள். தாழ்மை. அவங்கள மாதிரி கலகம் பண்ணல, சண்டை போடலை, பிரிவினை ஏற்படுத்தலை, சமாதானம் பண்ணுறாங்க. அவர் வஸ்திரத்தை கிழிப்பது என்பது என்னன்னா தாழ்மையை காட்டுகிறது. சபையில் தாழ்மையாக இரு அன்பான தேவ பிள்ளையே. அந்த 10 பேரை போல பெருமையா ஒரு கலகம் பிரிவினை ஏற்படுத்துகிற நபராக இருக்காத. அந்த 2 பேரை போல வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து தாழ்மையா சமாதானத்தை ஏற்படுத்துகிற பாத்திரமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ரட்சித்த தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசுவே அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. பரலோக பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தினால இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா என்று பாடுகிறது போல, அபிஷேகம் துள்ளி குதிக்க அல்ல, புரியாத பாஷையில் பேச அல்ல, ஆத்தும பாரத்தோடு ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை செய்ய தேசத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் 77வது குடியரசு தின இந்த சிறப்பு நாளிலே, நாளைய தினத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நீங்களை நாட்டி வைத்திருக்கிறீர். இந்த தேசம் சமாதானத்திற்காய், இந்த தேசம் சேமம் அடைவதற்காய் தேவ ஜனங்களாகிய நாங்கள் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் இருக்க கிருபைதாரும். காலேப் யோசுவா சொல்லுகிறான், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் ஆண்டவரே நாங்கள் உம்மை கோபப்படுத்த, உம்மை துக்கப்படுத்த அல்ல, உம்மை பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபைதாரும். இத்தனை வார்த்தைகளை கேட்டுவிட்டு நாங்கள் எங்கள் விருப்பத்தை செய்து கொண்டிருக்க அல்ல, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படணும், எங்கள் திருச்சபை ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஊருக்கு இருக்கணும். கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிற இந்த தேசத்தின் மீதும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.